Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ஆகஸ்ட் மாதத்தில் அதிமுக குழுவை நடத்த பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஆகஸ்ட் மாதத்தில் அதிமுக செயற்குழுவை நடத்த பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதிமுகவின் அமைப்பு ரீதியிலான 85 மாவட்ட நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி நடத்திய ஆலோசனை நிறைவு பெற்ற நிலையில் ஆகஸ்டில் அதிமுக செயற்குழு கூடுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ராயப்பேட்டையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் தொடர்ந்து நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டம் நேற்று முன்தினம் நிறைவு பெற்ற நிலையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம். விக்னேஷ் வணக்கம். தற்போது ஆகஸ்டில் அதிமுகவோட செயற்குழு கூட்டம் இருப்பதா ஒரு தகவல் வெளியாகியிருக்கு. இந்த கூட்டத்தினுடைய முக்கியத்துவம் என்னவாக இருக்கும்? தற்போதுதான் ஆலோசனை கூட்டமும் நிறைவடைஞ்சிருக்கு. இந்த செயற்குழுல என்னென்ன விவரங்கள் தொடர்பா பேச இருக்காங்க? பிரியா வணக்கம். கடந்த ஜூன் மாதம் தொடங்கி நேற்று முன்தினம் வரை தொடர்ச்சியாக அதிமுகவில் அமைப்பு ரீதியாக இருக்கக்கூடிய 85 மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளோடு எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தி முடிவு செய்திருக்கிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தோல்விக்கான காரணங்கள் குறித்தும் அடுத்தடுத்த நாட்களில் கட்சியினுடைய வளர்ச்சி பணிகள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக அதிமுக சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த சட்டமன்ற தேர்தல் தோல்வியை தொடர்ந்து அதிமுகவிலிருந்து வெளியேறி இருக்கக்கூடிய தாவேகாவில் இணைந்திருக்கக்கூடிய அந்த கட்சி நிர்வாகிகளை பொருட்படுத்தாமல் புதிய நிர்வாகிகளை நியமித்து கட்சியினுடைய வளர்ச்சிக்காக தொடர்ந்து பாடுபட வேண்டும் எனவும் அடுத்ததாக நடைபெற இருக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக பெற வேண்டிய வெற்றி என்பது ஒவ்வொருவருக்கும் அவசியமானது எனவும் எடப்பாடி பழனிசாமி அறிவுரைகளை வழங்கியிருக்கிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் மற்றும் ஒரு முக்கியமான வேலைப்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக கலந்து கொள்ளக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடிய நிர்வாகிகளிடம் எத்தனை பேர் செயற்குழு உறுப்பினர்கள், எத்தனை பேர் பொதுக்குழு உறுப்பினர்கள் தனக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்ற ஒரு கணக்கீட்டையும் எடப்பாடி பழனிசாமி எடுத்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்திருக்கிறார்கள். 5க்கும் அதிகமான முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவில் தலைமை கழக பொறுப்பில் இருந்தவர்கள் கூட தாவேகாவை நோக்கி நாடி இருக்கிறார்கள். அதோடு அவர்களுடைய ஆதரவாளர்களும் சென்றிருக்கக்கூடிய காரணத்தினால் பல மாவட்டங்களில் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் தாவேகாவுக்கு சென்று விட்டதால் அந்த இடத்தில் தன்னுடைய ஆதரவாளர்களை நியமிக்குமாறும் எடப்பாடி பழனிசாமி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அந்த பணிகள் முழுமையாக நிறைவடைந்த பிறகு, அதாவது ஆகஸ்டில் இந்த செயற்குழு கூட்டத்தை கூட்டுவதற்கு எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டிருக்கிறார். இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய சட்ட விதிகளின் அடிப்படையில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் ஒவ்வொன்றும் ஒரு ஆண்டுக்கு 2 முறை செயற்குழு கூட்டமும் 1 முறை பொதுக்குழு கூட்டத்தையும் கூட்ட வேண்டியது கட்டாயமாகிறது. இந்த ஆண்டினுடைய 7 மாதங்கள் கிட்டத்தட்ட நிறைவடைந்துவிட்ட நிலையில் இன்னமும் ஒரு செயற்குழு பொதுக்குழுவை கூட அதிமுகவால் கூட்ட முடியாத நிலை நீடித்துக் கொண்டிருக்கிறது. எனவே முதற்கட்டமாக ஒரு சிறப்பு செயற்குழுவை வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்தில் கூட்டி தன்னுடைய ஆதரவாளர்கள் மூலமாக தீர்மானத்தை நிறைவேற்றிவிட்டு நவம்பர் மற்றும் டிசம்பர் ஆகிய காலகட்டங்களில் மீதம் இருக்கக்கூடிய பொதுக்குழு செயற்குழுவை இணைத்து கூட்டிக் கொள்ளலாம் என்ற ஒரு முடிவுக்கு எடப்பாடி பழனிசாமி வந்திருக்கிறார். அதற்கு முன்பாகவே இந்த அதிமுகவில் அதிருப்தி தலைவர்களாக இருக்கக்கூடிய SP வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் உட்பட தங்கமணி உட்பட பல நிர்வாகிகள் இந்த ஆலோசனை கூட்டத்தையும் புறக்கணித்து தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள். அவர்களுடன் மீண்டும் ஒரு பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கும் அவ்வாறு அதற்கும் ஒத்து வரவில்லை எனில் அவர்களுடைய பதவியை மீண்டும் பறிப்பதற்கான நடவடிக்கைகளை எடப்பாடி பழனிசாமி தொடங்குவதற்கு திட்டமிட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறதாக பிரியா. விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.